ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பேபி கார்ன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு அதுவும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிறிஸ்பியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு வானலில் தண்ணி ஊற்றுறதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் அது வேகிறதுக்கான உப்பு போட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அது கூட நம்ம வந்து பேபி கார்னை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நைஸாக என்ன பண்ணிக்கலாம், நீட்டாக கட் பண்ணிவிட்டு இன்னும் 4 கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியில் நம்ம போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கிறீங்க. பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவைன்றது பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி 2ஆக கட் பண்ணதுக்கப்புறமா இப்படி கீழே எடுத்துட்டிங்கன்னா அது வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு தடவை தண்ணியில் அலசி வச்சுக்கோங்க. அலசினதுக்கப்புறம் வேகிற அந்த நல்லா தண்ணி கொஞ்சம் கொதிச்சுட்டு அதில் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு, காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு லெமனை புளிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி தெளித்து இந்த மாதிரி மசாலா பேஸ்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியை கையில் வச்சு தேய்ச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆனதை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் மேலே லைட்டாக ஊற்றி ஒரு 5 ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே ஊற வச்சுருங்க. ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை போட்டு நல்ல ஒரு மிதமான இதில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக இருந்தால் கருகிடும், ரொம்ப மீடியமாக இருந்தால் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் மீடியமாக வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு, இங்கே பாருங்கள், அடியில் எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா காஷ்மீர் தூள் தான் போட்டுருக்கோம், ரொம்ப காரம் இல்லை, அதனால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய அழகாக சவுண்ட் வரப்போகுது பாருங்கள். பாய்.